10 மந்த்ஸ் வெயிட் பண்ணியாச்சு. இனிமேல் ஒரு நாள் கூட வெயிட் பண்ண வேண்டாம். இன்னைக்கு நைட்டே வந்து அட்மிட் ஆயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து நெயில்லாம் கட் பண்ணி ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தேன். அருண் காலையில ஆஃபீஸ் போகும்போதே அம்மா வீட்ல கொண்டு போய் இறக்கி விட சொல்லியிருந்தேன். அவரும் காலையில இறக்கி விட்டுட்டு அவர் வந்து ஆஃப் டே லீவ் போட்டுட்டு வந்துட்டாரு. வரும்போதே வளையல், கோல்டு எல்லாமே கழட்டி வச்சுட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அம்மா வீட்லயே எல்லாமே கழட்டி வச்சாச்சு. நாங்க கிளம்பும் போதே மழை லைட்டா தூறல் போட்டுட்டே இருந்துச்சு. சரி போலாமா வேணாமா கொஞ்சம் லேட்டா போலாமான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ள மழையே நின்றுச்சு. அதனால எல்லாரும் ரெடி ஆகி கிளம்பிட்டோம். அப்பாவோட கார் மாமாவோட கார்லாம் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி திட்டிட்டே இருந்தாங்க. பட் எனக்கு எந்த பெயினுமே இல்லை அப்படிங்கிறதுனால சரி 2 வீலர்லயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் அருண்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்ததுனால அவர் வந்து 2 வீலர்லயே கூட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட கடவுளே நல்லபடியா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். வரும்போதே தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் அந்த 5 days வந்து நம்மளால தலை குளிக்க முடியாது அப்படிங்கிறதுனால. ஆனா ஒண்ணு டாக்டர் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட் பிரெக்னன்சில என்னென்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணி நார்மல் டெலிவரி ஆச்சோ இந்த டைமும் அதே ப்ரொசீஜர் பண்ணி தான் நம்மளுக்கு பெயின் வரப்போகுது, நார்மல் டெலிவரி ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ள போயிட்டு பிபி, ஹைட்டு, வெயிட் எல்லாம் எப்பவும் போல நார்மலா செக் பண்ணிட்டு உள்ள வந்து பிளட் டெஸ்ட் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. பிளட், யூரின் ரெண்டுமே டெஸ்ட் கொடுத்துட்டு நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்களும் அட்மிஷனுக்காக ரூம்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு உள்ள இருந்த ஒரே ஒரு தைரியம் என்னன்னா ஆல்ரெடி எல்லா வழியும் பார்த்தது தானே, இது என்ன புதுசா இருந்துற போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஃபைனலி ரூம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட எல்லா ப்ரொசீஜர் சைன் வாங்குறது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் எங்களை வந்து ரூம் போக சொல்லிட்டாங்க. ரூம் போனதுக்கு அப்புறம் வந்து அம்மா தம்பி 2 பேரும் வந்து வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டோம். பிகாஸ் எந்த பெயினும் இப்போதைக்கு இல்லை, மறுபடியும் வந்துச்சுன்னா நான் ஏதாவது கால் பண்றேன், நீங்க என் தம்பி கூட்டிட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். இப்போ என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி அருண் கேட்டிருந்தாரு. அண்ட் பிரெக்னன்சிலே லாஸ்ட் கிரேவிங்ஸா இருந்தா ஆனியன் ரோஸ்ட்டும் சாக்லேட் கேக்கும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சு காலையில எல்லா ப்ரொசீஜரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கீதாவோட ஃபர்ஸ்ட் பிரசவம் வந்து மாமனுக்கு எப்படின்னா அவன் கத்துறதுக்கு ஒரு காமன் தான் கட்டியிருக்கோம். அவ்வளோ சவுண்டு இங்கே தான் இருந்தால் எனக்கு அழுக அப்போ வரல. ஆனால் பயமாக இருந்தது. குழந்தை வந்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ வலியாக இருக்குது, இவ்வளோ திட்டக்கூடாது, கோவப்படக்கூடாது அப்படின்லாம் இருந்தது. ஆனால் கோவப்பட்டுக்கே திட்டியிருக்கேன். ஆனால் அந்த டைம் எனக்கு தோணுச்சு இந்த டைம் எவ்வளோ கற்றுவான்னு தெரியல, பார்த்து தான் தெரியும். கற்றுவலை கற்று பண்ணாலும் எப்படியோ தெரியல. ஆனால் ஃபஸ்ட் டைம் அவ்வளோ கத்திட்டு இருந்தா. இந்த டைம் பார்ப்போம் எப்படி